நானும் மதுரைக்காரன் தான்டா. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரிடியன்ஸ். வெல்கம் சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் களம் ரொம்ப அழகா, சிறப்பா, பிரம்மாண்டமா, கேவலமா நிறைய போய்க்கிட்டு. என்னடா கேவலம்? இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகள்லாம் வந்து எனக்கு அப்படியே அப்படிதான் ஆரம்பிக்கணும். பயங்கரமா பிரம்மாண்டமா பேசிதான்டா அப்படியே பேசணும். இன்னைக்கு மெயினா பாத்தீங்கன்னா தாவேகா அன்பர்கள், தாவேகாக்காரங்க தமிழ்நாட்டுல பண்ண போற கூத்துகளுக்கு முன்னாடியே ஒரு கூத்து பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை மாவட்டம் ஒட்டுக்கிறாங்க. என்னடா நீங்க என்ன வெள்ளக்கார காலத்துல ஆட்சி பண்ணதுல பேசுன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்களை வந்து அடக்குமுறை செய்யறாங்க. நாங்க இந்த மாதிரி ரோட்ல நின்று போராட்டம் பண்ண போறோம். அது பேர் போராட்டம் தானே? இல்ல, ஆர்ப்பாட்டமா? மக்களை பார்க்க போகிறோம். மக்களை கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல இப்பதான் வெளில வராரு. அதுதான் அப்படி சொல்றாங்க. இப்பதான் வெளியே வராரு. ஆமா, ஓகே. இப்ப மெயினான விஷயம் என்னன்னா, புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு மீட்டிங் ஃபுல்லா சனிக்கிழமை வாக்குல வச்சிருக்காங்க. இல்லையா? அப்படி கேள்விப்படலையே. அப்புறம் இல்ல, ஸ்கூல் குழந்தைங்க தான் அதிகமா மெம்பர்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து சனிக்கிழமை லீவு அப்படில நான் கேள்விப்பட்டேன். சினிமாக்காரங்கிறத கண்டிப்பா காட்டுறாங்க. என்னன்னா சினிமா வந்து எப்பயுமே ஒரு வெள்ளிக்கிழமை படத்தை ரிலீஸ் பண்றது, நோம்பில ரிலீஸ் பண்றது. ஏனுங்கண்ணா, எந்த ஊருங்கண்ணா நீங்க? அது வேண்டாம். ரைட். எடப்பாடி அவங்க ஊரு போல நோம்பிங்கிறீங்களே. அதான் பாஸ். இப்ப எப்படி வெள்ளிக்கிழமை வாக்குல லீவ் விட்டதுக்கு அப்புறம் குழந்தைகள் ஃபுல்லா சனி ஞாயிறுல வச்சோம்னா, ஒரு நல்ல தலைவர் ஒரு ஒர்க்கிங் டேஸ்ல வச்சா கூட ரைட்டு, சனி ஞாயிறு தாண்டா லீவா இருக்கும். அப்பதான் நம்ம ரோட்ல போறோம் பப்ளிக் நியூசன்ஸ் பண்ண முடியும். நம்ம மரங்கள், கிளைகள், தேர் ஊருக்குள்ள போன மாதிரி ஆக்கி விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அண்ணன் வந்து சனிக்கிழமை வச்சிருக்காரா? இல்ல, நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னா மட்டும் நாங்கெல்லாம் அணில் குஞ்சு இல்ல அக்னி குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில பேட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. மழை காலம் வந்துருச்சுன்னா அக்னி குஞ்சுக்கெல்லாம் வேலை இல்ல, அஞ்சு போக வேண்டியது. இப்ப முன்னொரு தரப்பினர் என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவரு திங்கள் டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணாதான் வந்து சனிக்கிழமை வந்து பேச முடியும். ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு விதம். இப்ப மதுரைக்கு வந்தா ஒரு மாதிரி பேசணும், அடுத்து திருச்சி, ஒவ்வொரு ஊருக்கு அரியலூர் அதுன்னு என்னென்னமோ பண்ணிருக்காங்கன்னு வைங்களேன். எப்படி மதுரை மேற்கு விஜய், இப்ப நீங்க ரைட்ல திரும்பி பார்த்து கத்துங்க. மதுரை தெற்கு விஜய், அந்த மாதிரி. அந்த மேற்கு விஜய் தெற்கு விஜய்னு கூட இதுல எழுதி வச்சு, அது கூட இல்ல, ரைட்ல பார்த்து பேசுங்க, லெஃப்ட்ல பார்த்து பேசுங்க, இப்ப நீங்க கத்தி பேசுங்க, இப்ப கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஒரு டைரக்ஷன் அப்படின்றத கரெக்டா ப்ரூவ் பண்றாங்க. ஸ்கிரிப்டடா போட்டோ எடுக்கணும். இப்போ இந்த வெட்டிங் போட்டோ ஷூட்ஸ்க்குலாம் பிளான் பண்ணி எடுக்கிறது இல்லையா நிறைய, அந்த மாதிரி வந்து இது ஒரு போட்டோ ஷூட் அவ்வளவுதான். இப்போ வந்து மெயினான பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏன் வந்து விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி புசியானந்துக்கு ஆதரவா வந்து நிறைய பேர் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. எங்க கட்சிக்கு ஏன் இந்த மாதிரி வாய்ப்பு தர மாட்டேங்கிறீங்க, நாங்க வந்து வளர்ந்து வரும் சந்ததிகள் தான். இப்ப ஒரு நல்ல தலைவர் வராரு, இவங்க ஒரு நல்லவங்களா இருந்தா அமைதியான முறையில ஒரு 2 வீலருக்கு 2 பேர் வந்து நீட்டா பர்மிஷன் வந்துட்டு வாங்கிட்டு, பர்மிஷன் கொடுத்துறாங்கன்னு. இப்ப வந்து ஒரு இடத்துக்கு விஜய் வராரு, சரி ரைட், விஜய் வந்து ஆக்டர், இவங்களுக்கு கிரேஸ் இருக்கதான் செய்யும், கூட்டம் வரதான் செய்வாங்க. இந்த கிரேஸை பார்த்துட்டு வந்தவங்க ஒழுங்கா திரும்ப வீட்டுக்கு போகணும். அதனாலதான் விஜய் என்ன சனிக்கிழமை பார்த்து வச்சிருக்காரு பாரு. தப்பான்னு சொல்றோம் பாரு, அவரை சனிக்கிழமை பார்த்து கரெக்டா வீட்டுக்கு போயிருவாங்க. அதுவும் இல்லாம மோடி வந்து எப்படி வந்து நம்ம டி நகர் ஒரு கூட்டமா இருக்கிறத கேட்டாரு, அந்த மாதிரி இவரு திருச்சியிலே வந்து ஒரு பஜார் மாதிரியான பகுதி, அங்க ஆல்ரெடி கூட்டமா தான் இருப்பாங்க, போய் இன்னும் கொஞ்சம் மாஸ் காட்டலாம்ல கிரௌடு. இதெல்லாம் என்ன சொல்றேன், அவர் எங்க திருச்சிக்குள்ள வந்தாலே கூட்டம் வரும்டா. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய பேர் போலீஸ் வேலையை போட்டுட்டு ரைட்டு பண்ணணும். இன்னொன்னு வர்றவங்க அமைதியா போக மாட்டாங்களே, ரோட்டில் போறவர அனைவரையும் அணில்களும் ஜாம்பிகளும் தாக்கப்பட்டன அடிச்சுக்குவாங்க, தண்ணியை போட்டு அநியாயம் பண்ணுறாங்க. போன தடவை நிறைய பார்த்தோம், போன தடவை மாநாடு கூட்டத்திலே பார்த்தோம், நிறைய வீடியோஸ் வந்துச்சு. தடவையே ஏறிட்டானுங்க. தமிழ்நாடு காவல்துறை ஒரு சூப்பர் மேட்டர் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, முன்னாடி 3 கார் தான் இருக்கணும், 4 கார் தான் இருக்கணும், நீ வா சட்டையை கழிச்சு விட்றாங்க ரசிகர்கள். எப்படி இதெல்லாம் ஏன்னா பர்மிஷன் கேட்க போகும்போதே 200 கார்ல போறது, அப்புறம் வந்து சொல்லாமல இருப்பாங்க. இதுல வேற அந்த மேல ஒரு கேஸ போட்டாங்களாம், அது வந்து ஒரு ஃபைன் கட்டுற கேஸுங்க. நம்ம மேல உங்க மேல எத்தனை கேஸ் இருக்கு? அப்படி சொல்றேன், சும்மா சொல்றேன். ஒரு ஃபைன் கட்டுற கேஸுக்கு போய் அவங்க தலைவர்லாம் அறிக்கை விட்டு, இவனுங்கெல்லாம் எப்பதான் உண்மையான அரசியல் பண்ண போறாங்கன்னே தெரியலையே. நீ அரசியல் பண்ணிக்கிருக்க கேஸுக்கு அவங்க பத்தி பேசுவோம். இதுக்கு ரைட், கேஸ் ரொம்ப வேணும், கேஸ் வாங்கணும் போலயே. புது மாப்பிள்ளை புலல் பிளாக்ஸ். அப்புறம் தொண்டர்கள் ஃபுல்லா இன்னைக்கு வந்து என்ன ஒரு மனநிலையில இருக்காங்க அப்படின்னா, இந்த அண்ணன் விஜய் என்ன எங்கெங்கெல்லாம் வராரோ, எத்தனை தடவை 8 தடவை வந்தாருன்னா 8 தடவையும் போய் விஜய் என்ன பாத்தரணும். சும்மா ஏத்தி விடுவோம், கூட்டம் கூடட்டும், போய் அண்ணன் என்ன ஆகுறாரு, அண்ணனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்க, நீ வெளியே வரணும்ப்பா, நீங்களே இருப்பா. அப்புறம் இவங்க என்ன கதறுவாங்களே, எங்களை அரசியல் பண்ண விடுவதில்லை, அடக்கி விட்டார்கள், ஐயோ எங்களை அரசியல் பண்ண விடுறதில்ல, நாங்க வந்து நாட்டுக்கு பெரிய நலத்திட்டங்கள்லாம் வச்சிருக்கோம். நீங்க அரசியல் பண்ணா யாரா விட மாட்டேன்னு சொல்றா, நீங்க ஏன்டா ரோட் ஷோ பண்றீங்க? அரசியல் பண்ணுங்கடா. ரோட் ஷோ இங்க பிரச்சனை கிடையாது, பொதுமக்களுக்கு ஷோன்றனால பிரச்சனையா இருக்கும். இல்ல சாட்டர்டே சாயந்தரம் ஏற்கனவே ஒரு மாதிரியா இருப்பாங்க, கொலகொலன்னு இருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கே சாட்டர்டே சாயங்காலம் ஒரு திருவிழாவான நாள். இந்த நாள்ல வந்துட்டு நீங்க திருவிழா வச்சு விட்டு ரைட்டு, தாவேகா அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள். சாட்டர்டே ஆனாலே சரக்கு அடிக்குமோ, அணில்கள் பத்திரம், அணில்கள் பத்திரமா, அப்பா ஜாக்கிரதை, அந்த மாதிரி. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா,
இதுக்கு அடுத்து அப்படியே இதை விட ஒரு முன்னாள் எடப்பாடியாரே. பாயிண்ட் வந்து ஆ, சாமி, சொல்லுமா. அர்ச்சனை என் பேருக்கு இல்ல, சாமி பேருக்கு. எந்த சாமிக்குமா? நம்ம தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா பேருக்கு. அவர்தான் எனக்கு வேலை கொடுத்த சாமி. முன்னாடி இருந்த ஒரு அன்பான தமிழ் சொந்தங்கள் ஆ, அவங்கலாம் ஓகே. இப்போ வந்து தமிழ் சொந்தங்கள் போய் காக்கி நாடா உந்து பாவரடா எந்து எந்து அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஆகி ஒரு காவி சங்கி சாயங்கள் பூசப்பட்டு இன்னைக்கு மேடையில போய் எடப்பாடி ஐயா வந்து இப்பெல்லாம் சமீபத்துல போய் வானதி சீனிவாசனோட நின்னுக்கிட்டு நான் இவங்க இருக்கிற இடத்துல நமக்கு என்ன பிரச்சனை. மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய மகளிரணி தலைவர் நேரத்தின் அருமை கருதி அவர் பேச முடியல. ஏன்னா அவர் கூட்டணி கட்சியில தேசிய அளவில் ஒரு பதவியில இருக்க நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. நாட்டை ஆளக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதுல தேசிய அளவில் ஒரு பொறுப்புல இருக்கின்றவர் நம்ம பகுதியை சேர்ந்தவர் என்றால் நமக்கெல்லாம் பெருமை. நம்ம ஆளுங்கன்னு எதை நோக்கி சொல்றாருன்னு தெரியல. அதுவும் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படியே பிஜேபியோட பிராண்ட் அம்பாசிடர் தமிழ்நாட்டுக்கே வந்து எடப்பாடி ஐயா தான். இல்ல அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு தன்னுடைய நாடுன்னு கூட ஒரு மனசாட்சி இல்லாம நம் நாடு நம் தேசம் இந்தியா அப்படின்னு. ஏங்க தமிழ்நாட்டுக்கு இந்த தமிழ்நாடுன்னு பேருவாங்க அண்ணா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அவரு பேர்ல கட்சி வச்சுட்டு தமிழகத்தை மீட்போம் அப்பயே தெரிய வேணாம், தமிழ்நாடுன்னு போடவே உனக்கு வலிக்குது. தமிழகத்தை சொல்லிதானே ஆகணும். தமிழ்நாட்டை மீட்போம்னு கூட வரல, தமிழகத்தை மீட்போம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மேலிடத்துல இருந்து. அவங்க கட்சி பேர் வச்சிருக்க அண்ணா தாங்க தமிழ்நாடுன்னு வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினாரு அந்த இதையே. அண்ணா யாரு அது அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கே தெரிஞ்சிருந்தா ஏன் இப்படி தற்கொலையா இருக்க போறாங்க. அண்ணாவின் விழுதுகள் மட்டும் சொல்லிக்குவீங்க, ஆனா அண்ணாவை பற்றி கண்டுக்கிறது கிடையாது. அண்ணா சொல்றதை கேட்கறது கிடையாது. தமிழகத்தை மீட்போமா? அண்ணா சொல்றதை கேட்பாங்க, அமித்ஷா அண்ணா சொல்றதை கேட்பாங்க. அமித்ஷா அப்பாடா. ஓ அமித்ஷா அப்பா. அமித்ஷா அப்பா. சரி, இதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கா. எடப்பாடிக்கு நடுவுல அப்படி பஸ் போராட்டங்கள்ல நிறைய சுத்திக்கிட்டு இருக்காரு. பஸ்ஸுக்கு நடுவுல நிறைய காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஆள் வந்துட்டு எனக்கு கல்லு இறக்க பெர்மிஷன் கொடுங்க, இல்ல எனக்கு வீட்டுக்குனாவது இறக்கிக்கிறேன், குடிக்கிற பழக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கட்சியில ஒரு ஆள் வந்துட்டு கேட்க, இந்த தென்னை மர சம்பந்தமா கல் இறக்கி இங்க கல்லு வியாபாரத்தை உண்டாக்குங்க, சீமான் கிளப்பி விட்ட கிளப்புகளை பின்தொடர்ந்து தென்னை மரம் வைத்திருக்கக்கூடிய சில தோட்டத்துக்காரர்கள் வந்து கேக்குறாங்க, நீங்க தான் விவசாயியாச்சே, கல் இறக்குங்க. கல் இறங்க. இங்க இன்னொரு மெயினான பிரச்சனை, கல் இறக்குனா வந்து கல்லு மட்டும் இறக்க மாட்டானுங்க, உள்ள வந்து கலப்படம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு தேவை போதம் தானே தவிர சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு தேவை போதம் மட்டும்தான். அது எப்படி உயிரிழப்பு ஆக்சுவலா இதை கொண்டு வந்தது மெயினான காரணமே உயிரிழப்பு கம்மி பண்ணத்தான் கொண்டு வந்தாங்க. அது ரைட்டு, இதெல்லாம் இது தவறுன்னு கூட வச்சுக்கேன். எடப்பாடிட்டே போய் கேட்கறாங்க, இவர் கல் இறக்குறதுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்ட்டு. அவருக்கு போது சிஎம்ஆவே பெர்மிஷன் கொடுக்குறாங்க தெரியல இந்த தமிழ்நாட்டுக்காரங்க. சொல்லுங்க. காக்காய் முடுக்கப்பா. இதுல எப்படி கல்ல இருக்கு எனக்கு பர்மிஷன் தருவார்? அவர் இருக்கிற பிரச்சனையில கல்லு பஞ்சாயத்துல ஒரு பிரச்சனையாடா, போய் தொலைங்கடாப்பா. நீ வந்து கோரிக்கை தான் வைக்கணும், நீ வந்து என்கிட்ட அது வேணும் இது வேணும் கேட்கணும். ஐயா மனசு வச்சாதான் நடக்கும். நான் எப்பயாவது மூட் அவுட்ல இருந்தேன்னா கொண்டு விடுவேன். போயிட்டு வரேன், அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா உனக்கு அப்படி பார்த்து பண்றேன். சத்யராஜ் சொல்லுவா அப்படி அமைதிப்படல, நானும் போதில கொண்டு விடுவேன். கொண்டாலும் கொண்டு விடுவாங்க. பார்த்து அவர்கிட்ட போய் வம்புழுக்காதீங்க. எடப்பாடி ஐயா கொஞ்சம் டேஞ்சர். அப்படியே போயிட்டு இருக்க. இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா அவரை ஒரு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களா வேலை பாக்குறோம், நீங்க வேலைங்களே பாக்குறது இல்ல. அதை ஃபர்ஸ்ட் போய் பாருங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் மெண்டல் ஆஸ்பத்திரின்னு சொல்லாம சொல்லிவிட்ட மாதிரி இருந்துச்சு. நீங்க அந்த ஆஸ்பத்திரியில இருக்காங்க, நீங்க மேலிடத்த ஆஸ்பத்திரியில இருக்கீங்க. நீங்க அப்புறம் பேஷண்ட்டுங்கிற மாதிரி இவங்க கிளப்பி விட்டாங்க. இவங்க அடுத்து திமுக காரங்க எவ்வளவு திட்டு வாங்க போறாங்கன்னு தெரியல. அதை விடுங்க. அடுத்து இந்த கூத்து போயிட்டு இருக்க. இங்கிட்டு செங்கோட்டையன் வேற நார்த்து போயிருக்காருல்ல, ஹரிதுவார்னு சொல்லிட்டு தானடா போய் இதெல்லாம் பாத்துருக்காரு. அமித்ஷா பாத்துருக்காரு, நிர்மலா சீதாராமன் பாத்துருக்காரு. போன தடவை எடப்பாடி போய் பார்க்க போறேன்ட்டு போனாரு. எங்க கட்சி ஆபீஸ் பார்க்க போறாங்க. கட்சி ஆபீஸ் போய் பார்த்துட்டு அப்ப போய் பார்த்துட்டு வந்தாங்க. சரி ரைட். இவர்கள் கட்சிக்கு என்னைக்குனாலும் அவங்க தான் தலைமை. பஞ்சாயத்தை கொண்டு போய் அவங்கள தான் கொடுக்கணும். இன்னும் வந்து இவர செங்கோட்டையின பொறுப்புல இருந்து நீக்காம இருக்காங்க. இது மட்டும் பவர் மட்டும் பிடிக்கிட்டாங்க. ஆனா கட்சியில வச்சு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்காம இருக்காங்க. நீக்கினா வந்துட்டு ஜாதி ஓட்டுகள் விழுகாதானு தெரியல. இன்னொரு நல்ல தலைவர் அங்கிட்ட பிடிச்சு போட்டுட்டு நீங்க கூட ஆகலாம். நீங்க அந்த ஊர் சைடு தானே ஆயில்லையா? எனக்கு முட்டி கொஞ்சம் வீக்குங்க. முட்டி வீக்கா? ஆமா. கீழே முடியாதா? குமிய முடியாது என்னால. ரொம்ப பாய்சனா பேசுறீங்கடா. ரைட். இப்படி எல்லாம் நல்லபடியா அதிமுக ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்கு. டிடிவி இந்த பக்கத்து பேக் அடிச்சிட்டு இருக்காரு, ஓபிஎஸ் ஒரு பக்கத்து பேக் அடிக்கிறாரு, ஓபிஎஸ் ஒரு பக்கத்து வாழ்த்து. யாரா இருந்தாலும் ஓபிஎஸ் வந்து நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லை, நான் வந்து சேர்ந்துக்கிறேன், என்ன கூப்பிட்டுங்க. ஆனா எடப்பாடியை நாங்க வர ஒத்துக்க மாட்டோம். எடப்பாடி எங்களுக்கு வேணாம், எடப்பாடிக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீ காலையில டிடிவி சொல்றாரு. இவர் ஓபிஎஸ் திரும்ப பதிலுக்கு சூப்பர் டிடிவி நேற்று நைட்டு ஃபோன் கால்ல சொன்னதை ரெண்டு பேரும் நைட்டு போனை போட்டு ஒரு 9 to 10 மணிக்கு பேசின விஷயத்தை இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரைட். அடுத்து வேற ஏதாவது சொல்லணும் உங்களுக்கு? ஏதாவது உங்க மாம்ஸ் வந்து ஒரு பக்கம் அப்படியே
பட்டை கிளப்பிட்டு இருக்காரு. அன்பு குழந்தை என்ன சொன்னாரு? எதுவும் சொல்ல. என் ஊர்ல தயாரிக்கிற பேண்ட்டுக்கு ஒரு பேண்ட்டுக்கு 800 லிட்டர் தண்ணி செலவாகுது, ஜட்டிக்கு 200 லிட்டர் தண்ணி செலவாகுது. உங்க மாம்சம் அதெல்லாம் போடுறது இல்லையா? இல்ல ஒரு பேண்ட்டுக்கு 800 லிட்டர் தண்ணி அப்படிதான் சொல்றாரு. எனக்கு புரியலடா, எதுக்குடா 800 லிட்டர்? அவர் அப்படி சொல்றாருங்க. இந்த பேண்ட் தயாரிக்க எனக்கு 800 லிட்டர் தண்ணி செலவாகுது, என் மாநிலத்துல தண்ணி போகுது ஒரு பேண்ட்டுக்கு. ஒரு பேண்ட்டுக்கு. அதுதான் கீழே ஒருத்தன் கேட்டிருக்கேன், அப்ப நீங்க எல்லாம் எதுவும் போடுறது இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு உங்களோட பதில் என்ன? பேண்ட் ஃபேக்டரியில ஒரு நாளைக்கு ஒரு 800 லிட்டர் தண்ணி எடுத்தாங்கன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. சரி, ஒரு ஃபேக்டரியில 1000 லிட்டர் 2000 ஒரு பேண்ட்டுக்கு 800 லிட்டர். அப்படியா? ஆமா. நான் போட்டிருக்க சேஞ்ச் பேண்ட் இருக்குல்ல, 850 லிட்டர் தண்ணீரை குடிக்குது இது ஒரு பேண்ட். ராக்கெட்டின் உதிரி பாகங்களை தயாரித்து விற்கிற அமெரிக்கா என்னுடைய திருப்பூர்ல இருந்து ஜட்டி பனியனை இறக்குமதி செய்திய ஒரு ஜட்டி 250 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. அப்படியே சத்தியமா? அப்ப உங்க மாம்சம் அதெல்லாம் போடுறாரா இல்ல? இல்லை, ஏன் பதில் சொல்லுங்க. பேண்ட் போட்டுட்டா மக்கள் எல்லாம் கேக்குறாங்கல்ல, அதுக்காக நாங்க கோமணத்துக்கு தெரிய முடியும். அடுத்து அதையும் கட்டிக்க சொல்லுவீங்க. பனையார சொல்லியாச்சு, மாடு மேய்க்க சொல்லியாச்சு. அப்பனா பேண்ட் கணக்கு தான் கோமணத்துக்கு 200 லிட்டர் தண்ணி செலவாகாதா? இன்னும் அடுத்த ஒரு கோமணத்துக்கு 1000 லிட்டரும் பாரு. அதையும் நாங்கெல்லாம் கேட்கணும். ரொம்ப தப்பா பேசாதீங்க. மாமாவா ஏதாவது தெரியாம சொல்லிருப்பாரு, நேத்து மால்ட் சாப்பிட்டு இருந்திருப்பாரு. சரி, ரைட், ஓகே, நீங்க கவலைப்படாத. நம்ம 800 லிட்டர் தண்ணி எல்லாம் செலவாகிறது கிடையாது. ஒரு ஃபேக்டரிக்கு வேணா செலவாகும். அதை ஃபேக்ட் செக் பண்ணி போடுவோம். அதுக்கு வேற வேலை, ஃபேக்ட் செக் பண்றதுதான் வேலையா? சரி, முடிச்சுக்க. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னமாவது பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. நானும் மதுரக்காரன் தான்.